அமெரிக்கால இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்திய பொருட்களுக்கு இன்றிலிருந்து 50% கூடுதலாக வரி விதிக்கப்படுகிறது. இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உள்நாட்டு உற்பத்தி இது எல்லாத்தையுமே பாதிக்குது. இதில் தமிழகம் எந்த வகையில் பாதிக்கப்பட இருக்கிறது, அதனை முன்னிட்டு தொழிலாளர்களும் தொழிலதிபர்களும் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அப்படின்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் முகமது இக்பால், தொழிலதிபர், வாணியம்பாடியிலிருந்து. சார் வணக்கம். இணைப்பில் வந்ததுக்கு முதல்ல நன்றி. வாணியம்பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதன் சுற்றுப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இந்த தோல் பதனிடும், தோல் பொருட்கள் தயாரிப்பு இது சார்ந்த தொழில்களில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ இந்த வரி விதிப்பு அப்படின்றது தோல் தொழிற்சாலைகள் இல்லை நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த நிறுவனங்கள்ல எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்த இருக்கிறது, இதனை தவிர்க்கணும் இல்லை தடுக்கணும் அப்படின்னா அரசு தரப்புல என்ன நடவடிக்கை மேற்கொண்டா தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும்? ஆமாங்க மேடம், இது அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ரெண்டு விதமா பார்த்தாங்க. ஒன்று வந்து ட்ரேட் டெபிசிட்னு சொல்லி பார்த்தாங்க. ட்ரேட் டெபிசிட்னா என்னன்னா, இங்கேருந்து வந்து இந்தியாவிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்றாங்களே அது வந்து 50% அதிகமா இருக்கு. அவங்க எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ, யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அதோட வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்றது ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து ட்ரேட் டெபிசிட் வருதுன்னு சொல்லிட்டு அது ஒன்று பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரஷ்யாவிலேருந்து ஆயில் அண்ட் அந்த வார் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அதனால வந்து ஒரு பெனால்ட்டி மாதிரி ஒரு 25% ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து ஒரு இது டியூட்டி போட்டாங்க. அதனால இது லெதரில் வந்து நிறைய பாதிப்புங்க இதனால. ஏன்னா இப்போ அமெரிக்கன் பையர்ஸ் வந்து என்ன வாங்கினாலும் அவங்க 25 இருந்தது, இப்போ 50%, 27 50%. அந்த அளவுக்கு 50% வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஏன் இந்தியாவில் வாங்கணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ கம்போடியாலேருந்து, இதுலேருந்து, வியட்நாம்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, இதுலேருந்து அவங்க அங்கே வாங்கிடுவாங்க. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே பிளாக் ஆகிட்டு இருக்குது. எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்றாங்க, எதுவுமே அந்த பேமெண்ட்ஸ் கூட வரல. நிறைய பாதிப்பு இதனால. இப்போ ஏற்கனவே வந்து நம்ம டஃப்பாக போயிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டில எல்லாம் வந்து நம்ம ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து காஸ்ட் ஆஃப் டேனிங் ஆஃப் லெதரை வந்து ரொம்ப ஜாஸ்தி. இங்கே லேபர் அண்ட் இது எல்லாமே அதிகம். அந்த இபி காஸ்ட் எல்லாமே ZLD ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் பண்ணாலே ரொம்ப அதிகம். அது அந்த மாதிரி இருந்து கூட நம்ம கம்பேரிட்டிவ்லி வந்து மற்ற கண்ட்ரிஸ் காம்பீட் பண்ணி நம்ம ரொம்ப மினிமம் மார்ஜின்ல பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி சடனா இந்த மாதிரி வந்து 50% இது பண்ணதுனால நிறைய பாதிப்புங்க. இப்போ வந்து எப்படிதான் மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி புரியல. எல்லாமே அப்படியே பிளாக் ஆயிட்டு இருக்குது. எல்லா ஆர்டர்ஸ் அப்படியே கேன்சல் ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து தோல் எல்லாம் அப்படியே நிற்கிது. நம்ம வந்து டைனிங் இதெல்லாம் வந்து டைனிங் இதில் வந்து டைனடிஸ்ல எல்லாம் வந்து எப்படி லேபர்ஸ்க்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறது, அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இது தரணும், அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப புதிதாக இருக்குது. இப்போ வந்து இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரைட் இஸ் பெஸ்ட் டு மேனேஜ். இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி என்ன சப்சிடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன்னா ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ஜாஸ்தி வருது, இது இன்ஸ்டாலேஷன் ஆஃப் மஷினரிஸ் எல்லாம் வந்து அதிகமாக ஒரு பர்டனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 70% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்சிடி தராங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கூட 15% சப்சிடி தராங்க. எங்கள் கான்ட்ரிபியூஷன் 15% இருந்து கூட ஓரளவுக்கு கொஞ்சம் ஏன்னா இது லேபர்ஸ்க்கு வந்து வேலை கொடுக்கணும், வேலை வாய்ப்பு அதிகம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால இது எனிஹவ் கவர்மெண்ட் ஷுட் மேனேஜ் டு ரிசால்வ் திஸ் இஷ்யூ இமீடியட்லி. அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்னும் பாதிப்பு நிறைய இருக்கும். இது வந்து இப்போ 1 month வந்து நிறைய we suffered a lot. We are suffering too much. Anyhow we hope that Indian government will try its best to manage this issue. அவங்க பேச்சுவார்த்தை மூலியமா தான் பண்ணணும். அது எப்படி பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. அது பண்ணாதான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது நம்ம எதிர்பார்த்து இருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் ட்ரை இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில எதனா ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து இருக்கோம். இன்னைக்கு 27 அந்த 50% ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம மார்ஜின் வந்து மினிமம் ஒரு 5% மார்ஜின் வச்சுன்னு 2%, 3%, 5% மார்ஜின் வச்சுன்னு பண்றோம் இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்ல. ஏன்னா நம்ம அதிகமா இன்ஸ்டெட் ஆஃப் 5% நம்ம 10% வச்சா கூட என்ன ஆகுதுன்னா வேற கண்ட்ரீஸ்க்கு போயிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மினிமம் மார்ஜின் வச்சுன்னு பண்றோம். ஆனா இது இப்போ இந்த மாதிரி 15% நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. இது அப்படியே போனா இன்னும் என்னதான் ஆகும்னு சொல்லி தெரியலங்க. இது தான் எதிர்பார்க்குறாங்க. கவர்மெண்ட் எதனா ஒன்று ஸ்டெப் எடுத்து இமீடியட்டா ஸ்டெப் எடுத்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம்.
நன்றி சார். இந்த 50% வரி விதிப்பால தோல் சார்ந்த தொழில்கள் எந்த அளவிற்கு பாதிப்பை எதிர்கொள்கிறது, நடைமுறை என்னவாக இருக்கிறது, அரசு உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற உங்களுடைய கோரிக்கையை முன்வைச்சீங்க. இணைப்பில் வந்தமைக்க நன்றி.